ஸ்நேகிதா சார். என்ன கற்பனையிலே காதலா? நிஜ வாழ்க்கைக்கு வாப்பா. வேலை கிடைச்சாச்சு. இந்நேரம் வாத்தா மட்டும் உயிரோட இருந்திருந்தா உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பா. பாட்டி, ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைக்க வேண்டியதானே? சொல்லிட்டீங்கல்ல, தங்க கட்டியாட்டம் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். புதுசா வந்திருக்க கலர் நல்லா இருக்குல்ல சார்? புதுசா வந்திருக்க கலர் தான் எது? இந்த லோஹிப் கட்டிட்டு ஜாக்கெட்ல ஜன்னல் வச்சிருப்பாளே அந்த பொண்ணு சொல்றியா? ஜாக்கெட்ல ஜன்னல் வச்சிருப்பாளா? நான் புதுசா வந்திருக்க பல்லவன் பஸ் சொன்னேன் சார். ஏன் சார் உங்க கவனம் எப்ப பார்த்தாலும் அதுலயே இருக்கு? ஏயா, ஊருதான் சொன்ன உடனே உங்களுக்கு எல்லாம் நாக்குல தண்ணி ஊறுது. சாப்பிட்டு பார்த்தா எனக்கு எப்படி இருக்கும்? சரி, அதை விடுங்க சார். நம்ம ரூட்ல வரப்போற பொண்ணுங்க நம்ம லெவலுக்கு அழகா இருப்பாங்களா? நம்ம லெவல்னா நீங்க என்ன மன்மத நாயத்துக்கு மச்சான் நினைப்பா? எனக்கு என்ன சார் குறை? கருப்பா இருந்தாலும் நல்லா நெடுன்னு உயரமா இருக்கேன்ல சார். நெடுன்னு உயரமா இருந்தாலும் கருகருன்னு கருப்பா இருக்கே நீ. சரி, அழக விடுங்க சார். வர பொண்ணுங்க ஒரு வயசு பொண்ணுங்களாவது இருப்பாங்களா? இப்ப கேட்டியே இது கேள்வி. வர்ற பொண்ணுங்கள்லாம் சைஸ் வாரியா, வயசு வாரியா, இதோ இப்பதான் எனக்கு 6 மாசம் ஆச்சு, இப்பதான் 8 மாசம் ஆச்சு அப்படின்னு ஒரு 15, ஒரு 15.5, ஒரு 15.75 எல்லாம் அப்படி இப்படின்னு ஒரு 16 வயதிலேயே இருப்பாங்க. நீ பாத்தீங்கன்னா அப்படியே ஆடி மணியாகுதுராசா, வேலைக்கு போனோம். வண்டி நாயுடு, இவளுக்கெல்லாம் வயசு 15, 16 இல்ல? ஏன்பா கண்டக்டர், கண்ணம்மாப்பேட்டைக்கு போகுமா? கிருஷ்ணாம்பேட்டைக்கு ஒரு டிக்கெட் கொடுப்பா. நாயுடு, என்னையா பண்றது? மனச தேத்திக்கின்னு கையில இருக்கிற பிகில வாயில வச்சுக்கின்னு ஒரு லாங் பிகில் அடி. Follow me. Come on. எங்க தாத்தா சப் இன்ஸ்பெக்டர் சௌத்ரி சொல்லியிருக்கார், 1000 குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி கூட மாட்டிக்க கூடாதுன்னு. ஆனா இந்த செக்கிங் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு தெரியுமா? தெரியாதுங்க. தெரிஞ்சுக்கங்க. 1000 நிரபராதிகள் மாட்டிக்கிட்டாலும் ஒரு குற்றவாளி கூட தப்பிக்க கூடாது. டிக்கெட் வாங்காத ஒரு குற்றவாளி கூட தப்பிக்கவே கூடாது. இதான் என் பாலிசி. கரெக்டா செக்அப் பண்ணுங்க. டிக்கெட் கூட ஓரமாவிமா. டிக்கெட் 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 டிக்கெட். என்ன நாருது? கருவாடு. டிக்கெட் என்ன அளவுக்கு மீறி டிக்கெட் வச்சிருக்க? ஓ, நீ கண்டக்டரா? டிக்கெட் 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 டிக்கெட். நீ டிக்கெட் வாங்கலங்கிறது எனக்கு தெரியும். ஆனா நான் யாருங்கிறது உனக்கு தெரியும். முத்து, குமரி முத்து. நான் கண்ணாலேயே மோப்பம் பிடிக்கிறேன். நான் யார பாக்குறேன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா மேல ஏறினதுல இருந்து உன்னையதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ டிக்கெட் வாங்காததுக்கு விசேஷமான காரணம் ஏதாவது உண்டா? இல்ல, அவரு. அவரா? எவரு? இவரா? இல்ல சார், அவங்க மேல தப்பு இல்ல. நான் தான் போனா போதும் டிக்கெட் வாங்காம விட்டேன். போனா போகட்டும் டிக்கெட் வாங்காம கூட்டிட்டு வர்றதுக்கு அந்த பொண்ணு என்ன உன் பொண்டாட்டியா? ஒரு வயசு பொண்ணு கிட்ட டிக்கெட் வேண்டாம்னு சொன்னியே, இந்த வயசு போனவங்க யாருக்கிட்டையாவது டிக்கெட் வேண்டாம்னு சொன்னியா? அவர் மேல தப்பில்ல. நான் தான் காசை கொடுத்து டிக்கெட் கேட்டிருக்க. ஆனா ஒரு வயசு வந்த அழகான பொண்ணை பார்த்ததும் அவருக்கு ஹீரோன்னு நினைப்பு வந்திருக்கும். வரப்போற செக்கிங் இன்ஸ்பெக்டர் இழிச்ச வாய்ந்தான், நீ டிக்கெட் வாங்க வேண்டாம், நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லி இருப்பான். ரைட். உன்ன கீரை போடாதையா, கைய கீழே போடு. ஒரு கன்னி பொண்ணை பார்த்த உடனே உன் கடமையை செய்ய மறந்திருக்க. காரணம், உனக்கு இளம ஊஞ்சலாடுது. இந்த மாதிரி அசிங்கமா மத்தவங்க சிரிச்சா எனக்கு பிடிக்காது. நீ என்ன மாதிரி பெரிய மனுஷங்களுக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும். ஏன்னா நாங்க பெருந்தன்மையா நடந்துக்குவோம். ஆனா இந்த மாதிரி சின்ன பசங்க சில்ரத்தனமா சில்மிஷம் பண்ணிடுவானுங்க. ஜாக்கிரதை. சார், நான் செஞ்சது தப்புதான் சார். அதுக்காக அளவுக்கு அதிகமா பேசாதீங்க. பாசஞ்சர் தப்பு செஞ்சா ஃபைன் போடலாம். கண்டக்டரே தப்பு செஞ்சா மெமோ கிளிக்கலாம். அவனுக்கு மெமோ கொடுத்தனா உனக்கு என் ஃபைன் போடல தெரியுமா? எனக்குள்ளயும் கொஞ்சம் ஈர இருக்கு நெஞ்சில. நான் வேலையில தான் செக்கிங் இன்ஸ்பெக்டரை தவிர லைஃப்ங்கிற பஸ் ஸ்டாப்ல ஒய்ஃப்ங்கிற பஸ்ஸுக்காக கால்கடுக்க காத்துக்கிட்டு இருக்கிற பாசஞ்சர் நான். ஆனா நான் ஏற வேண்டிய லேடி ஸ்பெஷல்
இன்னும் வந்து சேரவே இல்லை. நான் சொல்றது உனக்கு புரிஞ்சாலும் இதை ஏன் நான் உன்கிட்ட சொல்றேன்னு எனக்கே புரியல. ஏய், ஏன் லேட்டு? நைட் ஷோ அபூர்வ சகோதரர் படம் போயிருந்தேன். அது எப்படியா காலை கட்டிக்கின்னு நச்சாரா? கேட்டு சொல்றேன், வேலையை பாரு. போ, அந்த பக்கம் பேருக்கு போ. இனாய தேடுற? ஒண்ணு இல்ல. அட என்ன தேடுறேன்னு சொல்ல. ஒண்ணு இல்லன்னு சொல்றேன்ல. சொன்னா நானும் கூட சேர்ந்து தேடுவேன். இது ஆம்பளைங்க சமாச்சாரம், நீ பாட்டுல உன் வேலையை பாரு. ஆம்பளைக்கு சமாச்சாரமா? யோ 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 யோ, சொல்லியா சொல்லியா? என் ஜட்டியை காணோம், போதுமா? டான் டடாய். ஏய், இதை ஏன்டி எடுத்த? காய வைக்கலான்னு எடுத்தேன். அது ஏற்கனவே இருக்க கொடு. ஓ, இங்கேவா போட போற? நான் இன்னைக்கு ஜட்டியே போட போறது இல்ல, போதுமா? அண்ணாத்த ஆடுறான், ஒத்தி போ தென்னாட்டு வேங்கதான், ஒத்துக்கோ ஒத்துக்கோ. ஏய், என்ன அபூர்வ சகோதரர் பாட்டியா? அப்பு கட்ட பிஞ்சிரும், வேலையை பாரு. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. தேதி 7வது, இன்னும் சம்பளத்தை காணும். டேபிள் மேல வச்சிருக்கேன், போய் எடுத்துக்க. அதினாயாது டேபிள் மேல வைக்கிறது? ஏன் கையில குடுக்குறாதா? இந்த பார், கையில எல்லாம் கொடுக்க முடியாது. டேபிள் வச்சா நீ எடுத்துக்கூடாதா? தெரியாம தான் கேக்குறேன். நான் இந்த வீட்ல 6 மாசமா வேலை செஞ்சு நிக்கிறேன். நானும் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு, நீயும் ஒரு வயசுக்கு வந்த ஆம்பளை. ஏதோ அரச புருஷலா அப்படி இப்படி சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா என்னமோ விஸ்வாமித்திர வீட்லயும் விவேகானந்தர் வீட்லயும் வேலை செய்யற மாதிரி சப்புன்னுக்குதா. சப்புன்னு இருக்குதா? அரச புரசலா சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சியா? இந்த பார், எல்லா சந்தோஷமும் கல்யாணத்துக்கு அப்புறமேல தான், தெரியுமா? கல்யாணமா? யோ இடிக்கு தள்ளிப்போ, தொடப்பட்டெல்லாம் மேல போட்டுக்கிட்டு. நான் சொன்னது ஏன் கல்யாணத்தை. எல்லா சந்தோஷமும் கல்யாணத்துக்கு அப்புறமேல தான் நான் பாதுகாத்து வச்சிருக்கேன், தெரியுமா? யோ, கல்யாணத்துக்கு முன்னாடி எதை பாதுகாப்ப வச்சுக்கணும்னு விவசாயம் இல்லையா உனக்கு? சரியான கஞ்ச பிசினாரியா இருப்ப போல இருக்கேன். நான் உன்னை என் தங்கச்சி மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். மனசுல அனாவசியமான ஆசையெல்லாம் வளர்த்துக்காத, புரியுதா? வேலையை பார். டிக்கெட் 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 டிக்கெட். நாமினித்த லேடி ஸ்பெஷல் வந்துருச்சு வந்துருச்சு. இன்பம் என்ற தேவி என்னை கட்டிக்கொள்ள எண்ணிருச்சு. சொல்லம்மா இனியாதான் இங்கே ராஜா ராஜா, அம்மம்மா இனி நான் தான் இங்கே ராஜா ராஜா. கண்டக்டர், இனிமே அந்த பொண்ணுகிட்ட டிக்கெட் வாங்காது. ஏன் சார்? ஏன்னா அது நம்ம ஆளு. எதை வச்சு சார் அப்படி சொல்றீங்க? இத வச்சுதான் சொல்றேன். இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? காதலுக்கு கண் இல்லேன்னு தெரியுது. ஒரு கோடி ஆனந்தம் இவன் என்ன அங்க பாரு, அந்த பொண்ணு என்ன செய்யுது? குனிஞ்சு தேறத பார்த்தா எதையோ காசு கீழே போட்டு தேற மாதிரி தெரியுது சார். எது காசு கீழே போட்டு தேர்றா? யோ, அடி பிரதட்சணம் பண்றாயா? அடி அடி பிரதட்சணம். அடி பிரதட்சணமே உன் வாயில நுழையல. ஆனா நீ அக்ரஹாரத்தில் நுழையணும்னு ஆசைப்படுற. இப்ப அந்த பொண்ணு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா, பாதியில நிறுத்த மாட்டா. நீ நேரா அந்த பொண்ணு கிட்ட போய், அம்மா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன், நீயும் அப்படி படுறியா அப்படின்னு பட்டுன்னு சூரத்தேங்காய் உடைக்கிற மாதிரி சூரத்தனமாக்கள். சரின்னு சொன்னா சரி. ஒருவேளை செருப்பால் அடிச்சா என்ன பண்றதுன்னு பாக்குறியா? நிச்சயமா அடிக்க மாட்டா. எப்படி சார் அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? கீழே பாரு சார். யோ, கால பாரியா? அதை நான் ஏற்கனவே பாத்துருக்கேன் சார். அதுக்கும் கீழே பாரியா? அதுக்கும் கீழே வேற என்ன சார் இருக்கு? அவ செருப்ப நான் காலால மிதிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால அவ செருப்பால மட்டும் அடிக்கவே மாட்டா. வேற ஏதாவது அடிச்சானா? யோ, ஏயா பயந்து பயந்து சாவற? தைரியமா போயா. அமி, சாந்திங்கிற பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. கர்மம் கர்மம் கர்மமா? சாந்திங்கிற பேரு அவ்வளவு அசிங்கமாவா இருக்கு? அத சொல்லல. அங்க பாருங்க, திருப்பதி உண்டியில திருப்பி வச்சு குளுக்கின மாதிரி கலகலன்னு சிரிச்சுட்டு கோயிலையே அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. யாரு? நாமினித்த லேடி ஸ்பெஷல் இன்பம் என்ற தேவி எந்தன் பக்கம் அல்ல பக்கம் அல்ல. எனக்கும் ஒரு லேடி ஸ்பெஷல் கிடைச்சிருக்குன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டா அதுல வேற ஒருத்த ஏறிட்டாரு. சாமி,
காதலுக்கு கண்ணு இல்லைங்கிறது சரியாத்தான் போச்சு. டிக்கெட்ல ஐ லவ் யூன்னு எனக்கு எழுதி கொடுத்துவிட்டு என்னை விட அசிங்கமான ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இருக்காளே, எனக்கு இதெல்லாம் தேவையா? பால் நல்ல நேரத்துல வந்து என் வயித்துல பாலை வாத்த நான் திறந்து விடுறேன். தேங்க்ஸ். விடியும் வரை காத்துரு. அம்மா பால். இது வந்துட்டேன். குட் மார்னிங். இல்ல நேற்று சாயங்காலம் உங்க அப்பா உன்னை அடிச்சு கூட்டு போனாரா, அதுல இருந்து என்னாச்சு ஏதாச்சும் பயந்துட்டு ராத்திரி போல நான் தூங்கவே இல்லை. அதுக்காக தான் காலைல ஓடி வந்தேன். என்னாச்சு? அது கேக்குறதுக்கு இதுவா நேரம்? அப்பா வந்துருவாரு. அப்பா வரதுக்குள்ள சொல்லு. காயா பழமா? அதெல்லாம் என்னால விளக்கமா சொல்ல முடியாது. விளக்கமா சொல்லாட்டியும் சுருக்கமாவும் சொல்ல. சுருக்கமா சொல்லணும்னா கல்யாணத்துக்கு ஒரு நல்ல நாள் பாருங்க. கல்யாணத்துக்கு நாள் பார்க்கவா? உங்ககிட்ட ஒரு ஒயிட் ட்ரெஸ் இருக்கா? இல்ல என்கிட்ட ஒரு ஒயிட் ட்ரெஸ் இருக்கு. இந்த மாதிரி ஹாப்பியான சிச்சுவேஷன்ல 2 பேரும் ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஸ்லோ மோஷன்ல பறந்துகிட்டே பாடினா நல்லா இருக்கும். பாடலாமா? விளையாடுற நேரமா இது, போங்க. அப்புறம் நம்ம கல்யாணத்துக்கு தேதியெல்லாம் குறிச்சுக்கிட்டு ஒரு 3 நாள் கழிச்சு ஒண்ணு வந்து மீட் பண்றேன். 3 நாளா? அது என்ன இந்த 3 நாள்? அது வந்து இந்த அது சரி, விடிய காலையில அசிங்கமா கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு பைத்தியக்கார மாதிரி. பைத்தியக்கார மாதிரியா? ஜேம்ஸ் பாண்ட் மாதிரின்னு சொல்லுவேன் நினைச்சேன். அதெல்லாம் கேட்கறதுக்கு இதுவா நேரம்? உங்க அப்பா வந்துருவாரு. வந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. அதெல்லாம் என்னால விளக்கமா சொல்ல முடியாது. விளக்கமா சொல்லனாலும் சுருக்கமா சொல்லல. சுருக்கமா சொல்லணும்னா எனக்கு மெட்ராஸ் ஐயே கண்ணாடியை கழட்டினா மத்தவங்களுக்கு எல்லாம் ஒட்டிக்கும். மத்தவங்களும் நானும் ஒண்ணா? கழட்டுங்க. இப்படி என்ன அடம் பிடிச்சு நீ கண்ணாடியை கழட்ட சொன்னீங்கன்னா அப்புறம் இன்னொரு 3 நாள் நீ அவசப்பட வேண்டியதா போயிடும் கண்ணு வலியில. பரவாயில்ல. குட் மார்னிங். லவ்வா? லவ்வா? முளைச்சு 3 இலை இன்னும் முளைக்கவே இல்லை, அதுக்குள்ள இந்த பேச்சு பேசுறானே. எதுக்கு நீ மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருன? இது பார்க்கண்ணா, என் செல்லம்மா, என் ராஜாவா. நீ எத்தனை விளையாட்டு விளையாடுற? அதே மாதிரிதான் நாங்க அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுறோம். இது நீ யார்கிட்டயும் சொல்லனா, நீ டியூஷனுக்கு வரலனாலும் நான் உன்னை அடிக்கவே மாட்டேன். ஐயோ, என் கண் எரியுதே. காத்தால 5 மணிக்கு ஒண்ணுக்கு போயிட்டு வந்து கண் எரியுதுன்னு சொன்னேன். எங்க போனேன், யார பார்த்தேன், யார்கிட்ட இருந்து மெட்ராஸை ஒட்டிட்டு வந்த? சொல்லுடா. உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒட்டிண்டு நான் படுறது பத்தாதுன்னு அப்பப்பா அக்ராஹரத்துல உள்ளவா எல்லாருக்கும் ஒட்டிட்டு அவஸ்தப்பட்டு இருக்கா. சொல்லுடா, யார்கிட்ட இருந்து மெட்ராஸை ஒட்டிட்டு வந்த? டேய் கண்ணா, பாட்டி சொல்ல தட்டாதடா. ஆப்பம் சுட்டு கொடுத்து உன்னை அருமையா வளர்த்தனடா, என்ன அம்போடு விட்டுட்டு போறியடா. இந்தா கிழவி, சும்மா கத்தாத. உனக்கு ஆப்ப கடன் தானே பாக்கி. இந்த 10 ரூபாய் வச்சுக்க. தேர்ல பிறந்த உன் பேர ஐயர் விட்டு பொண்ண லவ் பண்ணி அக்ரகாரத்து குடி போறான்னு நினைச்சு பெருமைப்படாம பெஜார் பண்றிய நீ. அண்ணாத்த, நீ பாப்பாரு பொண்ண கண்ணாலம் கட்டிக்க வானான்னு சொல்ல, அதுக்காக ஏன் வீட்டை காலி பண்ணிட்டு போற? இந்த சேரியில என்ன குறை கண்ட நீ? சரி சரியா இது பசங்க அங்கங்க பெண்டுங்கன்னு அசிங்கம் பண்ணிக்கிறானுங்க. காவாலாம் கப்படிச்சு போய்க்குது. மனுஷன் குடியிருப்பானா இங்க? குடியிருந்த அதுக்காக நான் வேதனைப்படுறேன், வருத்தப்படுறேன், துக்கப்படுறேன், வெக்கப்படுறேன். இனிமே நமக்கு டீ எல்லாம் கிடையாது, வெறும் ஃபில்டர் காஃபி தான். இனிமே நம்மள யாராவது பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 8A கோவிந்தப்ப நாயக்கன் தெரு ட்ரிப்ளியன் அங்க வந்து பாருங்க. பாட்டி பட்டா பணத்தை கொடுத்து என் பாசத்தை கெடுக்காதடா பாவி. டிரைவர் வண்டியை கிளப்பு. ஓகே டாடி பாய்ஸ் அண்ட் டாடி பார்ட்டி. ஓகே see you guys, see you guys. காதலிலே தோல்வியுற்றான் காளையொருவன் கலங்குகின்றானவே. ஆடி பாடி குலுக்கும் போதே எனக்கு தெரியும் அவன் குடும்பத்துக்கு லாயக்கு இல்லைன்னு. நீயாவது பஸ் கண்டக்டர்,
அவளுக்கு வேற யாராவது பஸ் ஓனரே கிடைச்சிருப்பான், அதான் உன்னை விட்டுட்டா. அண்ணாத்த பாப்பா பண்ண கிடைச்சோன்னா டபுள்யூஸ் எல்லாம் ஓனியே, இப்ப என்னாச்சு? பாதியில பிரேக் டவுன் ஆயிடுச்சுப்பா, அதான் வண்டியை தள்ளிக்கிட்டு வந்திருக்காரு. அடச்சே, நிறுத்துங்கப்பா. அவனே நொந்து வெந்து போய் கலங்கி வந்திருக்கிறான். கொம்ப விட்டு கலக்கிட்டு இருக்கீங்களே. நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் உன்னை கட்டிக்கிறேன். நேத்து என்ன கட்டிக்கிறேன்னு சொன்ன, இப்ப நான் கட்ட மாட்டியா? இந்த பாரு அண்ணாத்த, இந்த பொட்டச்சிலே நம்ப கூடாது. சரி பாட்டி, அவளை நம்பி உங்களை எல்லாம் ஏமாத்திட்டான். அவ கூட போனது தப்புதான், என்ன மன்னிச்சிரு பாட்டி. டிக்கெட் 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 கையடியா? டிக்கெட் வாங்கியாச்சா? இல்ல சார். உங்களெல்லாம் ஃபைன் பண்ணியா? டிக்கெட் வாங்காதுக்கு இல்ல, லவ் பண்றதுக்கு. கண்டக்டர், சாந்திக்கு ஒரு டிக்கெட் கொடுப்பா. சாந்திக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. ஆயிடு, வண்டி நிறுத்தியா? எதுக்குப்பா? நிறுத்தியா வண்டிய? கண்டக்டர், சாந்திக்கு ஒரு டிக்கெட். என்ன கேட்ட? சாந்திக்கு ஒரு டிக்கெட். என்னையா கேட்ட? சாந்திக்கு ஒரு டிக்கெட். மரியாதை கீழே இறங்கு. சாந்தி வந்தோன்னு இறங்கிடுறேன். இன்னொரு தடவை அந்த வார்த்தையை யூஸ் பண்ண எனக்கு கெட்ட கோவம் வந்துடும், ஜாக்கிரதை. சாந்திங்கிறது அவ்வளவு கெட்ட வார்த்தையா? அறிவு கட்ட முண்டோ. இப்ப மரியாதை கீழே இறங்கல, நான் உள்ள போய் கம்ப்ளைண்டாலும் பரவாயில்லன்னு நீ வெளியில உள்ள பல்ல என்ன வேண்டியதா போயிடும், ஜாக்கிரதை. பாவையா அந்த மனுஷன் உற்றியா? நீ சுமார் நாயுடு. இந்த சாயம் போன சட்டக்காரன் சாந்தின்னு சொன்னா எனக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே என்ன சாந்தி சாந்தி சாந்தின்னு வெறுப்பேற்றான். அப்படியே நீ சாந்தி தேட்டர் இறங்க வேண்டியதா இருந்தா கூட போஸ்ட் ஆபீஸ் கேட்கலாம், அண்ணா சாலைன்னு கேட்கலாம், மவுண்ட் ரோடு கேட்கலாம் இல்லையா? ஏன் தேவி பாடசன் கேட்கலாம்? தேவி பாடசன் கேட்கலாம், தேவின்னு கேட்கலாம், தேவி கலான்னு கேட்கலாம், தேவி பாலான்னு கேட்கலாம். இத்தனை பேர் இருக்கும்போது எதுக்கா சாந்தி சாந்தி சாந்தின்னு கேட்டேனே? தெரியாதனமா உன் வண்டியில ஏறிட்டேன். டவுன் பஸ் நினைச்சு ஏறிட்டேன். இனிமே வரமாட்டேயா? ஏமா சாந்தின்னு சொன்ன இந்த கண்டக்டர் ஏன் பைத்தியக்காரத்தனமா கத்துறான்? அந்த சாந்தினால தான் பைத்தியம் முடிச்சு போய் கத்துறேன் நானு. இன்னொரு தடவை சாந்தின்னு சொன்னேன், இனிமே சாந்தின்னு சொல்ல மாட்டேயா? சாவர வரைக்கும் சான்ற வார்த்தையை சொல்ல மாட்டேயா? என் பொண்டாட்டி பேர் சாந்தி, நான் எப்படியா கூப்பிடுறது? அமாவாசையில பிறந்த மரமடையில பாரு செடி முளைச்சிருக்கு. Welcome, sir. வெல்கம் சார். Have you reserved the table, sir? What do you like to have, sir? Do you want to see the menu, sir? We have South Indian dish, North Indian dish, Chinese, snack, cool drinks, ice creams, etc., etc., sir. என்ன சார் வேணும்? அப்படி கேளியா? நீ பாட்டுல தசு புசுன்னு இங்கிலீஷ்ல பேசினா புரிய வேணாமா நமக்கு? உங்களுக்கு என்ன சார் வேணும்? இந்த ஹோட்டல்ல என்னென்ன ஐட்டம் இருக்குதோ நல்ல வெள்ளையா உரிச்ச கோழிக்குமா? என்ன சும்மா சார். சும்மாவா? எப்பா இந்த ஹோட்டலுக்கு எல்லாம் யாருப்பா? இந்த ஆள் பார் போற ஒரு வெள்ளக்காட்சி எல்லாம் சைட் அடிச்சு நிக்கிறான். அப்புறம் அந்த இங்கிலீஷ் தாய்களை நம்மளே தப்பா நினைக்கும். பண்ணு இந்த 50 ரூபாய் இன்னொரு வாட்டி பண்ணு பண்ணு துணி. ஓகே, இந்தா இன்னொரு வாட்டி பண்ணு 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 பண்ணு. ஓகே, காலையில ஒருத்தன் சொன்னா 5000 ரூபாய் இருந்தா மாசம் பூரா மஜா பண்ணலான்னு. ஒரே நாள்ல காலி. பீடி மட்டும்தான் மீதி. இந்த 50 பைசா வச்சுக்கோ. இது எதுக்கு சார்? போய் சுத்தமா ஷேவ் பண்ணு, பொண்டாட்டி ரொம்ப சந்தோஷப்படுவா. இன்னொரு வாட்டி பண்ணு பண்ணு. நீ குனிஞ்சா மட்டும் நான் துட்டு கொடுக்கணும், நான் குனிஞ்சா நீ துட்டு கொடுக்க கூடாதா? குடுறா. சார் நீங்க எங்க சார் என்கிட்ட துட்டு கொடுத்தீங்க? அடிச்சிருவோம் உன்ன. நேத்து நீ கொஞ்சமா குனிஞ்சதுக்கு 100 ரூபாய் கொடுக்கல சார். 100 ரூபாய் எங்க சார் கொடுத்தீங்க? 50 ரூபாய் சார் கொடுத்தீங்க. 50 ரூபாய் கொடுத்தேன். அப்ப 50 ரூபாய் கொடு. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இப்ப பண்ணது நல்லா இல்லையா? இப்ப பாரு, நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அப்ப துட்டு கொடு. சார் நான் புள்ள குட்டிக்காரன். உன்னை எவன்டா பெத்துக்க சொன்னா? இப்ப நீ குடுக்கல, மூஞ்சி மேலாம் பேத்துருவேன். குடு குடு சீக்கிரம். வாங்குற சம்பளம் கூட தீர்ந்து போச்சு சார். இனிமே உங்க காலை பிடிச்சு கேக்குற சார், என்ன விட்டுருங்க சார். பிடிச்சு கேளு சார். சொல்லு. சத்தியமா இனிமே யார்கிட்ட காசு கேட்க மாட்டேன் சார். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க சார். கேட்க மாட்டேன்ல? இதோட ஒண்ணு விட்டுறேன் சார். வாட்ச்மேனுக்கு பிரசவம் சார். என்னையா சொல்ற? அது வாட்ச்மேன் பொண்டாட்டிக்கு பிரசவம் சார். அவசரத்துல தொப்பி கூட மாட்டிக்காம போயிட்டார் சார். இப்ப என்ன பண்ணணுங்க? என்ன கொஞ்சம் ஆஸ்பத்திரியில இறக்கி விட்டுருங்க சார். நாங்க அர்ஜென்ட் ஆபீஸ் போயிட்டு இருக்கோம். இது கூட ரொம்ப அர்ஜென்ட்டான பிரசவம் தான் சார். பார்த்தா பாவமா இருக்கு. Please சார், உடனே இறங்கிடும் சார். நீங்க அந்த சீட்ல உட்காந்துங்க. எனக்கே சொல்றியா? பரவாயில்ல சார், கம்பி பிடிச்சு உட்காந்துங்க. ரைட் விடு. வண்டி மெதுவா ஓட்டு. புதிய வானம் சொல்லியா? புதிய பூமி சொல்லியா? பூமி மேல கை காட்டுற, முண்டா கீழே கை காட்டியா? புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனி மழை கிழிகிறது. நான் வருகையில் என்னை வரவேற்று வண்ணப்பூ மழை பொழி. அண்ணே அது சோறு கொண்டு தீங்க சொல்லவே இல்ல. வண்டி அப்படி ஓரமா நிறுத்து, சாப்பிட்டு போலாம். நிறுத்தியா வண்டிய? பிரேக் போடாம நிறுத்து.
வண்டி ஆட்டாத ஆட்டாத. உன் கண்ணாடி உன்னோட எனக்கு நல்லா இருக்கியா? அட பாவி, என்னங்க? ஏயா ரசமா இது? ஆமா, கழுத மூத்திர மாதிரி இருக்கு. பாத்தியா, உனக்கே நாத்தம் தாங்கள பாத்தியா? நீங்க வண்டியில ஏறி 4 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. ஆமா சார். ஹலோ யோ, எதுக்கே போன் பண்ற? சார், நான் வழக்கமா 10 மணிக்கெல்லாம் ஆபீஸ் போயிடுறேன் சார். போக வேண்டியதானேயா? இப்ப லஞ்சு கூட முடிஞ்சாச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குங்க சார். சாயங்காலம் ஆபீஸ் முடிஞ்சு நான் நேரா வீட்டுக்கு போலன்னா என் பொண்டாட்டி என்ன திட்டுவா சார். ஏயா, டெய்லி டெய்லி உன் வீட்டுக்கு நீ தானே போற, ஒரு நாளைக்கு உன் வீட்டுக்கு நான் போறேனே. அட சமாதானம் சொல்றதுக்கியா? இது ஒரு நம்மாள். ஏயா, உங்க வீட்டுல கருவாடுலாம் வைக்கிறது இல்லையா? ஐயோ ராமா ராமா. ராமா யாரு? சமயக்காரரா? என்ன அண்ணாத்த, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இங்க உட்கார்ந்து எதையோ சட்டியில வச்சு தின்னுகிட்டு இருக்கிறீங்க. வேணா நீ வந்து சாப்பிடியா? கண்ணு வச்சிரு போல இருக்கு நீ. ஆத்தா, அம்மா, பாம்பு முட்டையை குடிச்சிருச்சு. ஆனா சைஸ் மட்டும் ரொம்ப சின்னதா இருக்குன்னு வருத்தப்பட்டுச்சு. அடுத்த தடவை வரும்போது கொஞ்சம் பெருசா வச்சுவாங்க. அண்ணே, உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. சும்மா அங்காட்டியும் லெட்டர் போடுறான்னு சொன்னா நிஜமாலுமே நீங்க போடுற லெட்டரை படிக்கிற அளவுக்கு நாங்க என்ன வேலை வெட்டி இல்லாம கோயில்ல படுத்துருக்கோம் நினைச்சியா? சத்தியமா நான் போடலண்ணே. உங்க சொந்தக்காரங்க யாரோ போட்டிருக்காங்க போல இருக்கு. சொந்தக்காரங்களா? என்னங்கடா அது? நம்ம ரொம்ப நாள் ஜெயில இருந்ததுக்காக நம்ம தியாகி பட்டம் கொடுக்குறாங்களோ என்னவோ. காட்டு, குடுத்தல, இடத்த காலி பண்ணு. சரி. ஏய், ஏன்டா வருஷம் பாக்குற எருமாடு மாதிரி பெருசா பட்சி கிழிக்கிற மாதிரி? இந்தா கிழிச்சு படி. கிழிச்சாச்சு, எப்படி பிடிக்கிறது? என்னப்பா இத கொஞ்சம் பச்சை சொல்ல. என்னடா இது? யாரோ கார்டு போட்டுக்கிறாங்க. இது கார்டு இல்லடா, கவரு. என்னம்மா கண்ணு, எப்படி கீரை? சிரிக்கீரியா முறைக்கீரியா? நீ முறைக்கீரைன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் உன்னை ரசிக்கிறேன். அதாவது லவ்ஸ் பண்றேன். நெஞ்சில தைரியம் இருந்தா நீ என்ன லவ்ஸ் பண்ணு. உன்கிட்ட இருந்து பதில் வர வரைக்கும் நான் டெய்லி டெய்லி லெட்டர் எழுதிக்கினே இருப்பேன். என்ன பேஜாரக்கீதா? இப்படிக்கு 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 எதிர் வீட்டு ஜன்னல். ஓய், இன்னாடி என்ன நம்மளாண்டே பிலிம் காட்டுறியா நீ? துவைச்சு தொங்க விட்டுருவேன், ஜாக்கிரதை. ஓய், இன்னொரு வாட்டி அவளான்றது லெட்டர் வந்தது, நான் லெட்டருக்கு பதிலா பொண்ணதான் கிழிப்பேன். இன்னாடி அங்க நின்னு தலைக்கு நிக்கிற நீ பொண்ண. ஆத்தா, ஞானகுமாரி நடன சிங்காரி. போதும், மேல தூக்கு. சரியா தெரியல, மேல தூக்கு. ஞானகுமாரி நடன சிங்காரி. ஒப்பாரி வச்சது போதும், ஒழுங்கா கதையை சொல்லு. சரி சரி, அமைதி அமைதி. மந்திரி, மாதமும் மாறி மழை பெய்கிறது. கிழிகிறது. மழை பெய்தான்னு கூட தெரியாம நீ என்ன மணி ஆட்டிட்டு இருந்தியா, இல்ல முடி வெட்டிட்டு இருந்தியா? மந்திரி, எந்திரி. நாட்டில் குறையதும் இல்லையே. வேற ஒண்ணும் குறை இல்லப்பா, சாராயம் மட்டும் தான் சரியா கிடைக்க மாட்டேங்குது. அதுக்குதான் செட்டப் பண்றியா? மண்ணா, மாதவி கண்ணகி வாசல்ல வந்து தலைவரி உலமா காத்துக்கிட்டு இருக்கா, உள்ள வர சொல்லட்டுமா? கண்ணகி வெளியில நிக்கிறாளா? பொட்டச்சு வெளியில நிக்க வச்சுட்டு ஆம்பளை பசங்க நீங்க என்னடா கூத்தளிக்கிறீங்க? கூப்பிடவள மாமா கூப்பிட்டேன்னு கூப்பிடு. கண்ணகி, கண்ணகி மன்னா. கண்ணகி, அப்படியே திரும்பி கொஞ்சம் மாமாவை பாரு. ஆ குயிலு, நீதான் கண்ணகியா? அப்ப மாமன் தான் ஹரிச்சந்திரன். வண்டி இறக்கு, இறக்குடா. மேடையில கண்ணகியை தவிர வரவனா இருந்தீங்க? ஒத்துறா தலை. அச்சக்கு, நான் குயிலு நாடகத்துல நடிக்கிறியா நீ? எல்லாம் ஊத்தி முடியாச்சு, இறங்கடா கீழே. நீ இறங்கல உண்டு இல்ல நான் ஆகிடுவேன். அட வாசிங்கடா. என்னங்கடா சாவு கடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க? நம்மால கூப்பிடு. என்ன மாமா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? பின்ன என்னடா, தெருமுனையில ஒரு டீ கடை, எதிரில 2 பெஞ்சு, அதுல 4 பேர். இப்படி வெட்டித்தனமா பேசி பேசிதான் இந்த நாடே குட்டிச்சோரா போய்கிட்டு. இனிமேல என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. என்ன பண்ண போறீங்களா? உடனடியா ஒரு புது கட்சி ஆரம்பிக்க போறேன். ஏப்பா, எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சுட்டா அப்புறம் ஓட்டு போடுறது யாரு? 2 பேரையாவது விட்டு வைங்கப்பா. யார் இந்த பிற்போக்கு வியாதி? மனுஷன் தாப்பா. நம்பவே முடியல. புதுசா ஒரு புரட்சியை வெடிக்க விட மாட்டீங்க போல இருக்குதே. வெடிக்கிறதுக்கு முன்னாலேயே போட்டு அமிக்கிடுவீங்களே. யோ, 100 ரூபீஸ்க்கு சேஞ்ச் வச்சிருக்கியா?
எங்கிட்ட இருக்கிறத 50 பைசா சில்லற தான். சில்லற காசை வச்சுக்கிட்டே இவ்வளவு சில்மிஷமா பேசுறியே. எங்கள மாதிரி நோட்டு வச்சிருந்தா இந்த நாட்டை போட்டு ஒரு ஆட்டு ஆட்டிருப்ப போல இருக்குது. நீ ஏன் ஆட்டுற? பின் என்ன சார், தெருமுனையில ஒரு டீ கடை, எதிரில 2 பெஞ்சு, அதுல 4 பேரு, இப்படி வெட்டித்தனமா பேசி பேசிதான் இந்த நாட்டையே குட்டிச்சோறு ஆக்கிட்டாங்க சார். இத நான் எங்கேயோ கேட்டிருக்கிறேனே. இப்ப அதுக்கு நாங்க என்னையா பண்ணணும்? சார், நாங்க புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம் சார். அதுக்கு பொருளுதவி வேணும் சார். பொருள் உதவி? நீங்க ஒண்ணு செய்யுங்க. அதோ படுத்திருக்கிறாரே குப்பத்து ராசா, அவர்கிட்ட போய் நான் தான் உங்க அப்பன்னு அழுத்தம் திருத்தமா 3 தடவை சொல்லுங்க. போதும் போதுங்கிற அளவுக்கு கொடுப்பாரு. 3 தடவை என்ன சார் பணம் கொடுப்பாருன்னா 300 பக்கம் வசனமே பேசிடுறேன். விதி. ஏமாமா அப்படி சொல்லி அனுப்புறீங்க? அப்ப யாருன்னு தெரிஞ்சா வெட்டலாம்னு காத்துக்கிட்டு இருக்கிறான் அவன். அவங்கிட்ட போய் நான் தான் உங்க அப்பன்னு இவன் சொல்ல போறான். ஒரு கொத்து பரோட்டா போடப்பா. டேய், உன்னாண்ட ஏதாவது துட்டு இருக்குதாடா? இல்ல அண்ணாத்த. அவனை எப்ப பாரு என்னாண்ட வாங்கிறத ஒருதையா எனக்கு குடுக்குறியாடா? துட்டு இல்லாம கை ஒரே நம்ச்சல் எடுக்குது. அண்ணாத்த, உள்ளங்கை நம்ச்சல் எடுத்தா துட்டு வரும்னு சொல்லுவாங்க. அப்படியா? மகனே மகனே, எது? நான் தாண்டா உங்க அப்பா. நான் தாப்பா உங்க அப்பா. இன்னொரு வாட்டி சொல்லு. உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தாலே உங்க அம்மா, அவளோட புருஷன்பா. இன்னொரு வாட்டி சொல்லு. நான் பெத்த ராசா. நான் பெத்த ராசாவே, பேசுடா. ஒன்ன தாண்டா. இன்னாங்கடா அது? நம்ம ஊடுதானா? ஆச்சரியமாகுதே. நம்மள மதிச்சு யார் நமக்கு விருந்து வைக்கிறா? கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமா. என்னன்னத்த எல்லாம் நிறைய சாப்பாடு இருக்குது, அப்புறம் இதுக்கு தலைமையில கை வச்சுன்னு குஞ்சு நிக்கிற? பின்ன என்னடா, அந்த ஏத்த விட்டு கடங்காரோட பெரிய பெஜாராகுது. எல்லாம் நிறைய சோற போட்டு நடுவுல இதே வச்ச மாதிரி பில்ல ஒண்ணு வச்சிடறா. என்ன நினைச்சுங்க அவன் மனுஷன் தெரியல எனக்கு. அது சரி, இந்த பில் என்ன எழுதிக்குதுன்னு பாத்தியா? வேற என்ன எழுதிருப்பா? அளவு சாப்பாடு 5 ரூபாய், எடுப்பு சாப்பாடு 8 ரூபாய், கடன் அன்பை முறிக்கும், துட்டு கொடுக்காட்டி வவுறு வலிக்கும், அப்படிதான் எழுதிருப்பா. அட நீ வேற என்னத்த, இதுல வேற மாதிரி எழுதிக்குது. பட்சி தொலையண்டா பரதேசி. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஓய், இதுல அப்படிதான் எழுதிக்குது. இது என் கையால சமைச்சது, நீ வவுறு ரொம்ப சாப்பிட்டீனா என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். பின் குறிப்பே, இதுக்கு நீ துட்டு கொடுக்க வேணாம். என்ன பின்னான்றா? சாப்பாட்டுக்கெல்லாம் துட்டு கொடுக்க வேணாங்கறா, அவ்வளவுதானே? ஆமா. சரி விடு, நீ போய் உன் வீட்டுல துண்ணு. நான் இதை துணுக்குறேன். காக்கா இருக்கே காக்கா. அட கருப்பா இருக்குமே என்ன? அதுக்கு தம்மா தூண்டு சோறு கச்சா கூட ஊர்ல இருக்கிற எல்லா காக்காவையும் கூட்டின்னு வந்து அதுக்கெல்லாம் ஊட்டிட்டு அப்பாலிக்கு அது துண்ணுமா. ஐயா நான் உன்ன சொல்லனே, காக்காவை சொன்னேன். இந்த கழுத இருக்குல்ல, கழுத. ஆமா. அட மூக்கெல்லாம் வெள்ளையா இருக்கு மேடா. அந்த கைதை என்ன பண்ணுமா, சாப்பிடும்போது யாராவது நோய் 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 டிஸ்டர்ப் பண்ணினே இருந்தா பீச்சங்கால இல்ல, அந்த பீச்சங்கால தூக்கி அங்க பாரு, ஒரே மிதி. பீச்சங்கால நாய்.